வணக்கம், நான் மேகா. மேகா சித்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். கொடைக்கானல் குணா குகை சமீபத்துல மஞ்சுமெல் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் இத பத்தி தான் பேச்சு இல்லையா? ஆனா அந்த திரையில பார்த்த வண்ணமயமான சினிமா உலகத்துக்கு பின்னாடி ரொம்பவே ஆபத்தான ஒரு நிஜம் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம அந்த மர்மத்தை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, இப்ப நாம விஷயத்துக்குள்ள போலாம். வெளியிலிருந்து பார்க்க அவ்ளோ ரம்யமா, இயற்கை கொஞ்சுற ஒரு சுற்றுலாத்தலமா தெரியிற இந்த குகைய ஏன் அரசாங்கம் பெரிய பெரிய இரும்பு வேலி போட்டு நிரந்தரமா பூட்டி வச்சிருக்காங்க? காதலும் பாட்டும் ஒலித்த ஒரு இடத்துக்குள்ள உள்ளே நுழையக்கூடாதுன்னு எச்சரிக்கை பலகைகள் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கான பதில தேடி போகும்போது அது நம்மள உண்மையிலேயே அதிர வைக்கும். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்களேன். பாறைகளோட இடுக்கிலிருந்து ஒரு புகை மாதிரி மேலெலும்பி வர அமானுஷ்யமான மூடுபனி, உடலையே சிலிர்க்க வச்சு உறைய வைக்கிற 150 அடி ஆழத்துல இருக்கிற தண்ணீர். கேட்கவே ஏதோ த்ரில்லர் பட வசனம் மாதிரி இருக்குல்ல? ஆனா இது வசனம் இல்லைங்க. ஒரு துளி வெளிச்சம் கூட படாத அந்த இருண்ட பாதாளத்தோட நிஜ முகம். நினைக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குல்ல? அந்த ஆழத்துல ஒரு நிமிஷம் தவறி விழுந்தா என்ன ஆகும்னு சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு இயற்கையான இடம் எப்படி இவ்வளவு பெரிய சினிமா அடையாளமா மாறுச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த குகையோட வரலாற்றை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன்னு கேளுங்க. 1821ல B.S. வார்ட் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தான் இத முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பல வருஷமா வெளி உலகத்துக்கே தெரியாம இருந்த இந்த இடம் 1991ல கமல்ஹாசனோட குணா படம் மூலமா மிகப்பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் 2006ல நடந்த அந்த சிலிர்க்க வைக்கும் மீட்பு சம்பவம் இப்போ 2024ல மஞ்சுமெல் பாய்ஸ் படம் மூலமா மறுபடியும் ஒரு பெரிய வைரல் ட்ரெண்டா மாறியிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு இடத்தோட முற்றிலும் மாறுபட்ட ரெண்டு முகங்களை நமக்கு தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பின்னு கிடக்கிற பைன் மர வேர்கள், அழகிய சோலை மரங்கள்னு ரொம்ப அழகான ஒரு சினிமா கனவு தேசம். ஆனா இன்னொரு பக்கம் யாருமே முழுசா கண்டுபிடிக்காத பாறை எடுக்குகள், உயிரை குடிக்கிற பள்ளங்கள், உடலை உறைய வைக்கிற குளிர்னு மரணம் ஒளிஞ்சிருக்கிற ஒரு பயங்கரமான நிஜம். சினிமாவுல ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பின்னாடி இருந்த சில சுவாரஸ்யமான மர்மங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த குகைக்கு ஆங்கிலேயர்கள் வச்ச பேரு டெவில்ஸ் கிச்சன், அதாவது சாத்தானின் சமையலறை. இதுக்கு 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, இந்து புராணங்களின்படி பாண்டவர்கள் இங்கு தங்கி சமைச்சு சாப்பிட்டதாவும் அதனால கிச்சன் அப்படிங்கிற வார்த்தை வந்ததாவும் சொல்றாங்க. அதே சமயம் இங்க இருக்கிற பாறை இடுக்குகள்ல இருந்து புகை மாதிரி மூடுபனி வர்றதும் ஆயிரக்கணக்கான வௌவால்கள் அங்கே தங்கி இருக்கிறதும் பாக்குறதுக்கு ரொம்பவே அமானுஷ்யமா இருக்கிறதால டெவில் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்துட்டாங்க. கொடைக்கானலோட அந்த மனச மயக்கிற அழகுக்கும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த ஆபத்தான பள்ளத்தாக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். இங்க நீங்க மேலோட்டமா பாக்குற விஷயங்கள் உங்கள அப்படியே கட்டி போட்டுடும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7300 அடி உயரம், சுற்றிலும் பசுமையான சோலை மரங்கள், வானலாவிய 3 பிரம்மாண்ட தூண்பாறைகள், தரை முழுக்க ஒரு வலை மாதிரி பரவியிருக்கிற பைன்மர வேர்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது நாம ஏதோ ஒரு மாய லோகத்துல இருக்கிற மாதிரி தோணும். ஆனா இந்த அழகுதான் சுற்றுலா பயணிகளை ஏமாத்தி அவங்கள அறியாமலேயே ஒரு ஆபத்துக்குள்ள தள்ளிவிடுது. இப்ப இதுல ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நம்பர் தான் 600 அடிக்கும் மேல. ஆமாங்க, கொஞ்சம் கூட சூரிய வெளிச்சமே படாத அந்த செங்குத்தான பாறை அடுக்குகளோட ஆழம் குறைஞ்சது 600 அடின்னு கணிச்சிருக்காங்க. அதுக்கும் கீழே இன்னும் எவ்வளவு ஆழம் இருக்குன்னு யாருக்குமே உறுதியா தெரியாது. அது ஒரு முடிவில்லாத இருட்டு. அடுத்து, இந்த நம்பர் 16 ஒரு சாதாரண எண் கிடையாது. இது காவல்துறை மற்றும் வனத்துறையால அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்ட மரணங்கள் மற்றும் காணாமல் போனவங்களோட எண்ணிக்கை. தற்கொலைக்காகவோ இல்ல ரொம்ப தைரியமா சாகசம் பண்றோங்கிற ஆர்வத்திலையும் உள்ள விழுந்து உயிரை விட்டவங்க இவங்க. ஆனா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாம இந்த பாதாளத்துல விழுந்து பழியானவங்களோட எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு அதிகமா இருக்கும்னு உள்ளூர் மக்கள் சொல்றது உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கு. இவ்வளவு பெரிய ஆபத்தான பாதாளத்துல விழுந்து மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வெற்றிகரமா உயிருடன் மீட்கப்பட்டவங்களோட மொத்த எண்ணிக்கையே இந்த 1 மட்டும்தான்.
அந்த ஒரே ஒரு மனிதர் எப்படி தப்பிச்சாரு? உலகத்தே திரும்பி பார்க்க வச்சா 2006ல நடந்த அந்த த்ரில்லான உண்மை கதைக்குள்ள இப்ப நாம போலாம். இது மஞ்சுமெல் பாய்ஸ் படத்துல நாம பார்த்தா அதே நிஜ சம்பவம் தான். நண்பர்களோட சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒருத்தர் 60 அடிக்கும் கீழே அந்த இருண்ட குகைக்குள்ள விழுந்துடுறாரு. உள்ளே விழுந்த இடத்துல இருக்கிற தண்ணீர் உடம்பையே விரைக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரீசர் மாதிரி இருக்கு. யாருமே இதுவரைக்கும் திரும்பி வராத அந்த மரண குழியிலிருந்து காவல்துறையே கைவிட்ட நிலையில தன்னோட உயிரையும் பணயம் வச்சு நண்பர்கள் அவரை மீட்டு கொண்டு வராங்க. இது உண்மையிலேயே நடுக்கவே முடியாத ஒரு பெரிய அற்புதம்னு தான் சொல்லணும். ஆக இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த இருண்ட பாதாளத்திலிருந்து யாருமே திரும்பி வந்ததில்ல ஒருத்தரை தவிர அப்படிங்கிற இந்த உண்மைதான். இந்த ஒரே ஒரு உயிர் பிழைத்த சம்பவம் டெவில்ஸ் கிச்சனோட அந்த இருண்ட வரலாற்றையே முழுசு மாத்தி எழுதிருச்சு. ஒரு உண்மையான நட்பும் மனித நேயமும் இயற்கையோட கோர முகத்தையே தோற்கடிச்சதுன்னு சொல்லலாம். சரி, நடந்ததெல்லாம் இருக்கட்டும். இப்ப நாம பிராக்டிக்கலான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நீங்க அங்க சுற்றுலா போகணும்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்க குணா குகைக்கு போக திட்டமிடுறீங்கன்னா இத கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. காலையில 9 மணில இருந்து மாலை 4:30 மணி வரைக்கும் தான் காட்டுக்குள்ள அனுமதி. நுழைவு கட்டணம் சும்மா ஒரு 5ல இருந்து 10 ரூபாய் தான் இருக்கும். ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்களுக்கு மதுரை விமான நிலையம் தான் பக்கம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் அந்த இரும்பு வேலிகளை தாண்டி உள்ள போகவே கூடாது. நாம் அங்க போய் இயற்கையை ரசிக்கலாமே தவிர அரசாங்கம் போட்டிருக்கிற தடைகளை மீறி நம்ம உயிரை பணயம் வைக்க கூடாது. என்ன, நான் சொல்றது சரிதானே? இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் மனிதர்களால முழுமையா கண்டுபிடிக்க முடியாத அந்த டெவில்ஸ் கிச்சனோட ஆழத்துல இன்னும் வெளிவராத எந்த மாதிரியான அமானுஷ்யமான ஆபத்தான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. இயற்கையோட இந்த பிரம்மாண்டமான இருண்ட மர்மம் எப்பவுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்தான் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான விளக்க பதிவுல உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து தேடுங்க, பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க. மேகா சித்திரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க.